ஆத்மா அகில சாட்சி என்பதன் விளக்கத்தை அருள வேண்டும். ஆத்மா அகிலத்தில் எல்லாத்திற்கும் சாட்சி என்பதை விளக்கத்தை அருள வேண்டும். நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீங்க எல்லாவற்றிற்கும் சாட்சி எதுவோ அதுதான் ஆத்மா. இங்க கேள்வி என்னன்னா, உலகத்து எல்லாத்திற்கும் சாட்சி எதுவோ அதுதான் ஆத்மா என்பதை விளக்க வேண்டும் கேட்கிறார். பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அகிலம் என்றும் ஆத்மா அதன் சாட்சி என்றும் கூறுங்கள், துவைத்த பாவத்திற்கு இடம் ஏற்படுகிறது. அதாவது இப்ப நீங்க அங்க உட்கார்ந்து சத்சங்கம் கேட்கிறீங்க. இங்க சொல்பவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அங்க கேட்பவர் ஒருத்தர் இருக்கிறார். சொல்பவர் இருந்தாதான் கேட்பவர்ன்ற அந்த மீனிங்கே அங்க வருது. சொல்பவரே இல்லாட்டினா அவர் கேட்பவர்ங்கிறதுக்கான அந்த ஒரு அர்த்தமே கிடையாது. இப்ப பகவான் என்ன உணர்த்துறாருன்னா, நீங்க ஆத்மா அகிலத்திற்கும் சாட்சி அப்படின்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா, ஆத்மாவுக்கு அந்நியமா ஏதோ ஒன்று இருக்கிறது. அதற்கு எது சாட்சியாக இருக்கிறதோ அதை தான் நீங்க ஆத்மா என்று சொல்வதா இருந்தால் அது தவறு என்று இங்க சொல்லுகிறார். ஆத்மாவுக்கு அந்நியமாக அதற்கு வேறாக எந்த ஒரு பொருளும் கிடையாது, எந்த ஒன்றும் இல்லை என்பதுதான் பகவானுடைய சத்தியம். அதற்கு வேறாக ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அங்க ரெண்டு வந்துருது இல்ல, சாட்சி எதற்கு சாட்சியாக இருக்கிறது என்று வந்து விடுதல்ல, அப்ப துவைத்தம் வந்து விடுகிறது. அதான் இங்க குறிப்பிடுகிறார். அகிலம் என்றும் ஆத்மா அதன் சாட்சி என்றும் கூறுங்கள், துவைத்த பாவத்திற்கு இடம் ஏற்படுகிறது. சூரியன் உலக விவகாரங்கள் அனைத்திற்கும் சாட்சி என்பது எப்படியோ அப்படியே தான் ஆத்மா அகில சாட்சி என்பதும். இப்ப சூரியன் இருக்கிறது, அது பாட்டுக்கு அது தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதற்கும் இங்க நம்மளுடைய பயிர் வச்சு அந்த பயிர் நம்ம உடம்புல அந்த சக்தி உள்ள நம்ம எதாவது மாற்றங்கள் நமக்குள்ள நடக்கிறதுக்கு எதுக்கும் சூரியனுக்கும் நேரடியா எந்த விதத்திலையும் சம்பந்தம் கிடையாது. அது தன்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தி தானாக இருக்கிறது சூரியன். அது இருப்பதினாலேயே நமக்குள்ள உடல்ல பலவிதமான எனர்ஜியை நம்ம பெறப்படுகிறோம். இந்த பூமிக்குள்ள பலவிதமான எனர்ஜிகள் ஏற்படுகிறது. இந்த நமக்குள்ள வளர்ச்சியும் சக்தியும் ஏற்படுவதற்கு காரணம் சூரியன் அப்படின்னு நம்ம சொன்னோம் என்றால், அது நேரடியாக நமக்கு கொடுப்பதற்காக மட்டுமா இருக்கிறது என்றால் அப்படி கிடையாது. அது அதுவாக இருக்கிறது. அது இருக்கிறதுனாலேயே நமக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படுகிறது. அது போல சாட்சி என்ற அந்த ஆத்மா அது அதுவாகவே இருக்கிறது. அதோடைய பிரசன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த சிருஷ்டி இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இதற்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கறத இங்க பகவான் எஸ்டாப்ளிஷ் பண்றார். சூரியன் உலக விவகாரங்கள் அனைத்திற்கும் சாட்சி என்பது எப்படியோ அப்படியே தான் ஆத்மா அகில சாட்சி என்பதும். ஆத்மா சந்நிதி மாத்திரத்திலே விவகாரங்கள் யாவும் நிகழ்கின்றன. ஆத்மா அப்படின்ற ஒன்று அது பாட்டுக்கு இருக்கிறது. அது இருக்கிறதுனாலயே என்ன ஆகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் இயங்கி கொண்டே இருக்கின்றன. சூரியனா அது பாட்டுக்கு இருக்கிறதுனாலயே நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. நமக்கு உடம்புல சூரிய சக்தியில இருந்து பல மாற்றங்கள் ஏற்படுது. நமக்கு இந்த இதை கொடுக்கணும்னு சொல்லி அது இருக்குதான் இல்லை, அது அதுவா இருக்குது. அது வேலையை செய்து நமக்கு மாற்றம் ஏற்படுவது போல ஆத்மா சாட்சியா இருக்குது. அது சாட்சியா இருக்கிறதுனாலயே அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்தும் இயக்கம் விவகாரங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறது. அவ்வளவே அன்றி ஆத்மா எதனையும் அந்நியமாக நின்று அறிகிறது என்று பொருள் அல்ல. சித்தின் சந்நிதியில் அசித்திற்கு இடமில்லை. ஆக்சுவலி இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். அப்சல்யூட்டா கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்மா மட்டும்தான் இருக்கு, ஆத்மாவுக்கு வெளியே எதுவுமே கிடையாது, இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த துவைத்தம் வந்துரும். அதனால ஆத்மா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத முடிக்கிறாரு பகவானும் இங்க. ஆனா இப்ப என் கண்ணுக்கு தெரியுதே, என் கண்ணுக்கு இந்த உலகம் இயங்குகுதே, இதெல்லாம் இயக்கம் இப்படி இருக்குதே அப்படின்னா அதனாலதான் அதை மித்யா அப்படின்னு சொல்லப்படுது, மாயை என்று சொல்றோம். காணல் நீர் என் கண்ணுக்கு தெரியுது, ஆனா பக்கத்துல போனா காணல் நீர் இல்லாம போயிடுது. கயிறு எனக்கு பாம்பாக தெரிகிறது, ஆனா உண்மையில் பாம்பு அங்க கிடையாது. கயிறு தான் இருக்கிறது. என்னுடைய புத்தி
குறைபாட்டிலே அது பாம்பாக தெரிகிறது. அது போல காணல் நீர் என்னுடைய அனுபவத்திற்கு என் கண்ணுக்கு விசிபிளா இருக்குது, ஆனா பக்கத்துல போக இல்ல. அது போல இந்த உலகங்கள் யாவும் இயங்கிக் கொண்டிருப்பது போலவும் நாமும் அதில் இயங்கிக் கொண்டிருப்பது போலவும் இந்த உலகம் அனைத்தும் இயங்குவதற்கு ஆத்மா சாட்சியாக இருப்பது போலவும் தோற்றம் இருக்கிறது. இது அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பதாக அறியப்படுகிறது. ஆனா உண்மை என்னவென்றால் இந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. சிருஷ்டி அது அதுவாகவே இருக்கிறது அப்படிங்கிறது அப்சல்யூட் ட்ரூத். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. ஏன்னா இது உயர்ந்த சத்தியம். இது நமக்கு சில பேருக்கு புரியாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தவறு இல்லை. அது என்ன சொன்னதோ அதை உள்வாங்கிக்க. நல்லது.